வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஹெட்ஃபோன் ரிவ்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வழக்கமுறை நம்ம சேனலில் அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி ஒரு ஐஎம்மோட ரிவ்யூ தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிசிஏவோட பிராண்ட்லேருந்து FLA அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா லான்ச் ஆயிருந்துச்சு. ஸோ இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கண்டென்ட் குள்ள போகலாம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சிசிஏ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நான் நிறையா சிசிஏவோட பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து போட்டிருப்பேன். அதுவும் முக்கியமாக ஹெட்ஃபோன்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த CCA FLA அப்படிங்கிற மாடல். இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸோனுங்கிற வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அதிகமாக இந்த ஆடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வெப்சைட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். ஓவரால் இந்த ஹெட்ஃபோனை வாங்கலாமா வாங்க வேணாம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்லிடுறேன், இந்த ஹெட்ஃபோன் வந்து வாங்க வேண்டாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஏன்னா இதை விட நிறைய பெட்டரான ஹெட்ஃபோன்ஸ் வந்து இருக்குது இதே வழிக்கு. நம்ம சேனல்லே ரிவ்யூ போட்ட ஹெட்ஃபோன்ஸ் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். பட் அதை விட ஒரு 200-300 தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது ஏன் வாங்க வேணாம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெட்ஃபோனோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், எந்த இடத்துலையும் மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிசிஏன்னு போட்டு கீழே வந்து FLAன்னு ஒரு அழகான பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஷேப்புமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காதில் வந்து ஃபிட் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் 3 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோம் இயர் டிப்ஸ் கிடையாது, இது சிலிக்கான் இயர் டிப்ஸ் தான். ஸோ நல்லா உள்ளே போய் கம்ஃபர்ட்டாக ஃபிட் ஆகிக்கும். ஸோ ஃபிட்டிங்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து மீடியம் ஃபிட்டு இதில் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் பில்ட் குவாலிட்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. எப்பயுமே சிசிஏ ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் எப்பயும் போல் இதோட 3.5 ஜாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிடிச்சி ஏதாவது கேம்ஸ் விளையாடும் போது இல்லைனா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் இந்த சிசிஏ பிராண்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சிசிஏலேயும் பார்த்தீங்கன்னா நான் CCA CA4ன்னு ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்த ஒயர் மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அடுத்து வர ஹெட்ஃபோன்ஸ்லேயும் ஒயர் இல்லை. பட் அதோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மேலே இருக்க கோட்டிங் வந்து இருக்காது, பட் அதையே ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அதோட லைஃப்பும் சரி, அதோட பில்ட் குவாலிட்டியும் சரி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஏன் அதே கிட்டத்தட்ட அதே வேலை தான் இருக்குது, பட் அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஸோ ஒயர் குவாலிட்டி அந்த அளவு மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா மைக்கும் இருக்குது. ஸோ மைக் இல்லாத வேரியண்ட் இருக்க வேண்டிய வேரியண்ட்லாம் கிடையாது, ஒரே ஒரு வேரியண்ட் தான், மைக் கூட தான் இருக்குது அதுவும். ஸோ அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, நெக்ஸ்ட் ட்ராக் மூவ் பண்ணுறது, ப்ரீவியஸ் ட்ராக் போகிறது, இது எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎம்ஸில் இருக்க அட்வான்டேஜான விஷயம், இந்த கனெக்டிங் பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹெட்ஃபோன் கூட வேணுமா கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈஸியாக நீங்கள் டிட்டாச் பண்ணி இன்கேஸ் உங்கள் ஒயர் வந்து அறுந்துட்டாலோ இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிட்டாலோ நீங்கள் வேறு ஒயர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒயரே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் விற்கக்கூடிய ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனோட விலையை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோனோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1000 rupees தான். பட் நீங்கள் தனியாக ஒரு கேபிள் வாங்கினாலே 1000 rupees ஆகிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹை அண்ட் இப்போ 10,000 20,000 வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து சுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸுக்குலாம் உங்களுக்கு மோஸ்ட்டாக ஒயர் தீர்ந்து நீங்கள் அப்படியே ஒயர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஹெட்ஃபோனே மாற்றிக்கிறது வந்து பெட்டரான ஆப்ஷன். அடுத்து இதோட மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. மற்றவங்களுக்கு நம்ம பேசுகிறது வந்து கிளியராக இருக்குது. அவங்க இந்த சைட்லேருந்து பேசணும். நமக்கு வந்து ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் எதிர்பார்க்காங்க. ஏன்னா இது ஒரு ஐஎம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருக்கணும் அப்படி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஐஎம் வாங்கணும், வெறும் கால்ஸ் மட்டும் தான் பேச போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பேசிக்கலாம். ஸோ நீங்கள் கேம்ஸ் எதாவது விளையாட போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு செப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் லிசன் பண்ணும்போது தான். ஏன்னா ஐஎம்ஸுக்கு முக்கியமான ரீசன் வாங்குறதே பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட குவாலிட்டி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 இதோட ப்ரைஸ் வந்து இப்போ சொல்லிட்டேன் 1100 இல்லைனா 1000 rupees அந்த செக்மெண்ட்டில் தான் எப்பயுமே இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோவா தெரில. பட் நான் டீட்டெயிலாக கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணேன். ஸோ இப்போ ஆடியோஸில் இப்போ வோக்கல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேல் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. பட் ஃபீமேல் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர்னா மேல் வாய்ஸை விட ஃபீமேல் வாய்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அது எதனால் இந்த செப்பரேஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து நான் ஃபீல் பண்ணேன். அண்டு இப்போது சவுண்ட் சிக்னேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சவுண்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 20ல் வச்சு கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா 100 வச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 100ல் வச்சு கேட்க முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த
ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீட் வந்து இல்லை. ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 100ல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காது வலிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற ஹெட்ஃபோன்ஸ்லாம். பட் இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபுல் சவுண்ட் வச்சாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து பத்தாத மாதிரியே ஒரு வந்து ஃபீல் இருக்குது. அண்ட் இதோட பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பஞ்சியாக இல்லை. இப்போ நீங்கள் 20ல் வச்சு கேட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ 100ல் வச்சு போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸும் வர மாட்டேங்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் கிளியராக இல்லை. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஹெட்ஃபோன்ஸை வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்கனால என்னென்னு தெரியல. ஸோ அதை இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 200 300 தான் அதிகமாக வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருப்பேன். பட் அதில் கேட்டுட்டு இதில் கேட்கவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை விட ஒரு 300 பெட்டராக அந்த ஹெட்ஃபோன் வாங்கினா அதுவே பெட்டராக இருக்கும். ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதில் தெரியுது. ஸோ எதனால் இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கணுங்கோசரம் அப்படி வந்து சவுண்ட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்களா எதனாலும் அப்படி தெரியல. டிரைவரும் பார்த்தீங்கன்னா 10 mm கொடுத்துருக்காங்க. அந்த சிங்கிள் டிரைவர் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரன்னு ஒரு நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த சவுண்ட் நான் வந்து சரி நம்ம ஆடியோ டிவைஸ் தான் பிரச்சனைன்னு பார்த்து வேறு ஆடியோ டிவைஸ்லேயும் கேட்டு பார்த்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஃபோன்ஸ் வந்து என்கிட்ட ஹெட்ஃபோன் ஜாக் இருக்க மாதிரி ஃபோன்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக லேப்டாப்ஸ் தான் கேட்டேன். ஸோ அதில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி எந்த வால்யூமில் வச்சிங்கனாலும் நான் வந்து இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டேன். டிராஸ்டிக்காகவும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டேன். எந்த இது போனாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனான ஒரு நாய்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது எதனால் வருதுன்னு தெரியல. அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ ஓவராலாக இதை வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வாங்க வேணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 1000 தான் உங்கள் பட்ஜெட் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வேறு ஹெட்ஃபோன்ஸ் போகிறது வந்து பெட்டர். இந்த 3 ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் போகிற ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. பட் இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 300 400 எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா CCA FLA இருக்குது. ஸோ அதோட ரிவ்யூ நம்ம சேனல் இருக்குது. அதை வேணால் போய் பாருங்கள். அது வந்து ஒரு சூப்பரான ஹெட்ஃபோன். ஸோ அதில் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதோட ஒயரோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த கேசிலையும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹெட்ஃபோன் இருக்குது. ZNX நினைக்கிறேன். அதோட ரிவ்யூ நம்ம சேனல் இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 1600 700 தான் இருக்குது. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அது லான்ச் ஆகி. பட் இப்போ ப்ரைஸ் கூட குறைஞ்சிருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு சூப்பரான ஹெட்ஃபோன் ரியலாகவே. அதில் பார்த்திங்கன்னா 2 டிரைவர் இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மியூசிக் என்ஹான்ஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூ. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்கல. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். இல்லைனா வேறு ஹெட்ஃபோன்ஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அஃபிலியேட் லிங்க்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட ரிவ்யூ. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிவ்யூ வேணுனாலும் சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.